அதில் முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் வந்து அந்த ஆமான் வந்து தூக்கில் போடப்பட்டதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த மீதி இருக்கிற சங்கீதங்கள்லேருந்து நாம் கடவுளை குறித்தோ அதில் இருக்கிற எப்படி கடவுள் செயல்படுகிறார் அப்படிங்கிறது குறித்து என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம்? மீதி இருக்கிற அதிகாரங்கள் ஆமாம். 8, 9, 10 இந்த 3 அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த திட்டத்தை ஆண்டவர் முறியடிச்சார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரச்சனை வந்து ஏதோ மொர்தெகாய் கஷ்டமாக இருந்துச்சு, மொர்தெகாயோடைய பிரச்சனையை கடவுள் மாற்றிட்டான்றது அல்ல. மொர்தெகாய் வந்து அதில் திருப்தி அடையலை. என்னையோ என் பிரச்சனையும் செட்டில் ஆயிடுச்சு, நீ நல்லா இருக்க நானும் சேஃபு அப்படின்னு அவன் யோசிக்கல. நிறைய பேர் நம்மளில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டோட்ட நம்ம போகிறது காமனான பொதுவான காரியத்துக்கு போவோம். ஆண்டு நம்ம பிரச்சனையை சரி பண்ணால் போதும் அது போதும் நம்ம நிறைவாயிடும். அப்படி இல்லை, அவங்க அதில் உறுதியாக இருக்காங்க. அவங்க வந்து மறுபடியும் கெஞ்சுறாங்க. 8ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை வந்து மொர்தெகாயும் முக்கியமான பொறுப்புக்கு வந்தாச்சு. ஆமாம், அவனை கொள்றதில் அவங்களுடைய நோக்கம், ஆமானை கொள்றதில் அவங்க நோக்கம், தான் ஜனத்தை காப்பாற்றுறதான் நம்ம நோக்கம். எப்பயுமே கிறிஸ்தவங்க அப்படி தான் இருக்கும். நமக்கு எதிராக இருக்கவங்க அழிஞ்சு போகிறதில்ல நம்ம நோக்கம், நம்ம ஜனம் காக்கப்படுன்றது தான். அவங்க கெட்டு போகணுங்கிறது நம்முடைய விருப்பமே கிடையாது. அவங்க ஒருபோதும் வந்து ஆமானை எப்படியாச்சும் காலி பண்ணணும்னு அவன் சொல்லிடல. ஆமாம், அதே மாதிரி ஆமானுடைய அந்த மக்களையும் கூட எதுவும் பண்ணணும்னு சொல்லி இவங்க நினைக்கவே. ஆமாம், நினைக்கவே இல்லை. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, பைபிளாக தான் சொல்லுது. அதை நானே செய்வேன்றது. அப்படின்னா வந்து யூதர்கள் எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறதுலே தான். ஆமாம், நம்முடைய கவனம் எப்பயுமே இருக்கணும்னா, ஆனால் நீ அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவரே உன் ஜனத்தை நீ பலப்படுத்தும் தான் சொல்லப்பட்டிருக்க, இது அவர்களை அழித்து போடுன்னு சொல்லப்படும். உங்களுடைய ஜெபம் எப்போவுமே அப்படி இல்லை. கிறிஸ்தவங்களுடைய பார்வை வந்து முற்றிலுமாக வேறானது. நமக்கு எதிராக இருக்கவங்களாம் அழிந்து போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒருபோது அப்படி எண்ணவும் கூடாது, என்ன தேவையும் இல்லை. ஆண்டவர் யார்கிட்ட எப்படி நடக்கணும், அவங்கள ஆண்டவர் ரட்சிக்கலாம், ஆண்டவர் அவர்களை உரிய நேரத்தில் தண்டிக்கலாம், ஆண்டவர் அவங்களை டிசிப்ளின் பண்ணலாம். சவுலுக்காக இப்போ அவன் நாசமாக போகணும்னு ஜெபம் யாரும் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவன் வந்து திருச்சபையை துன்பப்படுத்தி இருந்தபோது ஆண்டவரே அவனை எப்படியாச்சும் என்ன செய்யுங்க வச்சிங்க. ஸோ ஆண்டவர் அவனை வச்சுதான். ஸோ இந்த விதமாக தான் நம்ம இருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவர்களுக்கு ஏற்றணும் வந்து மாற்றுறாரு. வந்து கேட்குறாங்க ராஜாட்ட, எப்படியாச்சும் நீங்கள் என்ன செய்யணும், இந்த இப்படி ஒரு கட்டளை போயிருக்கு, அது 3 மாதம் ஆயிடுச்சு, சரி 3 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் 9 மாதம் தான் இருக்குது, எப்படியாவது எங்களுடைய ஜனங்களை நீங்கள் என்ன செய்யணும், காப்பாற்றணும். நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுங்க, என்னென்னா ஆமான் எழுதுன்னு செல்லாதுப்பா, சரியா, யாரும் அவங்கள தொடக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனால் பெருசியா அதில் ஒரு இன்னொரு சட்டம் இருக்குது. ராஜா போட்ட சட்டத்தை கேன்சல் பண்ண முடியாது. ஒரு முறை சொன்னதை கேன்சல் பண்ண முடியாது, அல்லது அது டிஸ்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ராஜ அதிகாரத்துக்கே இழுக்காக கருது. அதனால அவர் சொல்கிறாரு அதை பண்ண முடியாது, வேணால் நீங்கள் இன்னொரு லெட்டர் வேணால் எழுதிக்கங்க, இந்தாங்க என் மோதிரம் என் சீலு எல்லாத்தையும் வச்சுக்கங்க, நீங்கள் வேணால் எழுதிக்கங்க, சரியா.